ஓம் ஸ்ரீ மகா கணபதி போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. குருவே சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதன் துவக்கம் கணபதி. பிள்ளையார் சுழிக்கு சிறப்பு இருக்கிறது. ஊ என்ற தமிழ் எழுத்தில் எழுதுவோம். அதற்கே உருவாக்கும் ஆற்றல் இருக்கும் என்றால் பிள்ளையாரை வைத்து அவரின் 12 நாமங்களை நாரத முனி நமக்காக சங்கட நாசன கணேச சோத்திரத்தை இந்த பதிவில் காணலாம். கணபதி என்பவர் கர்ம வினைகளை தீர்ப்பவர். கணபதி அனுகிரகம் இருந்தால் மட்டுமே மற்ற தேவதைகளை நெருங்க முடியும். இந்த வரத்தை தந்தை சிவபெருமானிடம் பெற்றார் கணபதி. கணபதியை வசப்படுத்தும் ஸ்லோகம். இந்த சக்தி வாய்ந்த சங்கட நாசன கணேச சோஸ்திரம் தேவரிஷி நாரதரால் மனிதர்களின் வாழ்வில் ஏற்படும் இடர்களையும் இன்னல்களையும் களைய நாரத புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தை 3 முறை துதிக்க அனைத்து சங்கடங்களும் விலகி ஓடும். இந்த ஸ்லோகத்தை தினம் ஜபிக்க அவர்கள் ஞானம், செல்வம் மற்றும் பாவம் முக்தி அடைவதோடு அவரது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். எந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் யார் எழுதினார்களோ அவர்களின் பெயர்களை சொல்லி ஆரம்பிப்பது சிறப்பு. ஓம் ஸ்ரீ நாரதரே போற்றி. இதில் 8 ஸ்லோகம் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு முதல் ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அடுத்தது 8 ஸ்லோகம். இது ஃபஸ்ட்டு ஸ்லோகம். ஓம் பிரணாம்ய சிரசா தேவம் கௌரிபுத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஷ் காமாந்த சித்தையே. இதாங்க முதல் ஸ்லோகம். பிரணாம்யம் சிரசா தேவம் கௌரிபுத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஷ் காமாந்த சித்தையே. இதோட மீனிங் ஓ விநாயகா, உம்மை என் மனதில் வைத்து இடைவிடாது வணங்கி துதிக்கிறேன். கௌரியின் புதல்வனே, பக்தர்களை காத்து ரட்சிக்கும் கணபதியே, எமக்கு நிறைந்த ஆயுளையும் போதிய செல்வத்தையும் வழங்கி எனது மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. அடுத்த ஸ்லோகங்க. அடுத்தது பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகசந்தம் துதியம் திருதியம் கிருஷ்ணா பிங்காஷம் கஜவக்ரம் சதுர்த்தகம். இதான் 2வது ஸ்லோகங்க. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, முதலில் விநாயக பெருமானை உடைந்த தந்தம் உடையவராகவும், 2வதாக அவரை ஏகதந்தனாகவும், 3வதாக மாநிற விழிகளை உடையவராகவும், 4வதாக கஜமுகனாகவும் எண்ணி துதித்து வணங்குகிறேன். அடுத்தது 3வது ஸ்லோகம். லம்போதரம் பஞ்சமம் ச சஷ்டம் விகடமேவச சப்தமம் விக்னராஜம் ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம். இது சேங்கிறது மற்றும்ங்கிற மீனிங்க. இதோட பொருள் என்னன்னா, 5வதாக பெரிய தொந்தி உடையவராகவும், சத்துருக்களை தண்டிப்பதில் கடுமையானவராகவும், 6வதாகவும் விக்னங்களை களையும் விக்னேஸ்வரனாகவும், 7வதாக சாம்பல் நிறமுடையவனாகவும், 8வதாகவும் வணங்கி துதிக்கின்றேன். அடுத்தது 4வது பாடலுங்க. நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம். இதோட மீனிங் பிறை சூடிய பிள்ளையாரை 9வதாகவும், இடர்கள் அனைத்தையும் களைபவரை 10வதாகவும், கணங்களின் நாயகனாகிய கணபதியை 11வதாகவும், கஜமுகனை 12வதாகவும் எண்ணி துதித்து வணங்குகிறேன் அப்படின்னு பாடல். இது 4 பாடலில் இந்த ஸ்லோகத்தில் விநாயகர் நாமங்கள் பற்றியும் எப்படி வழிபட வேண்டும் என்று பற்றியும் விநாயகர் அழகை வர்ணித்து சொல்கிறாரு. அடுத்த 4 ஸ்லோகத்தில் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா இதோட பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்தோட மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். மேலே ஸ்லோகம் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. எவர் ஒருவர் இந்த 12 திருநாமங்களையும் பக்தியுடன் 3 சந்திதிகளில் துதிக்கின்றாரோ அவருக்கு வாழ்வில் தோல்வி பயம் என்பதே தேவையில்லை. மேலும் அவர்கள் அனைத்து மன விருப்பங்களையும் நிறைவேறப் பெறுவர். அடுத்தது 6வது ஸ்லோகம். முழுமுதற் கடவுளான கணபதியை இந்த திருநாமங்களை உச்சரித்து வணங்குவோர் ஞானம் வேண்டி ஞானம் கிடைக்கப் பெறுவர்.
செல்வம் வேண்டி செல்வம் கிடைக்கப் பெறுவர். மக்கட்பேறு வேண்டி சந்தான பாக்கியம் அடைவதோடு முக்தி நிலையும் அடையப் பெறுவர். அடுத்தது 7வது சூஸ்திரங்க. எவர் ஒருவர் இறைவன் கணபதியை இத்துதியை துதிக்கின்றாரோ அவர் அதன் பலனை 6 மாதத்திற்குள் நிறைவேறப் பெறுவதோடு அவரது மனவிருப்பத்தினை 1 ஆண்டுக்குள் அடையப் பெறுவர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தது 8வது பாடல்ங்க. பிரதி எடுத்து எவர் ஒருவர் இந்த ஸ்லோகத்தினை பிரதி எடுத்து 8 வேதம் கற்ற பண்டிதர்களுக்கு வழங்குகிறாரோ அவர்கள் பெரும் ஞானியாவதோடு இறைவன் மகா கணபதியின் அருளால் உலகில் பெரும் புகழை அடையப் பெறுவர். இந்த 12 நாமங்கள்னு பார்த்தீங்கன்னா வக்ரதுண்டர், ஏகதந்தர், கிருஷ்ணன், பிங்காஷ, கச்வக்ர, லம்போதர, சதவிகட, விக்ன ராஜேந்திர, தும்பரவர்மன், பாலச்சந்திர, விநாயகர், கணபதி உள்ளிட்ட 12 நாமங்கள். இந்த நாமங்களை 3 காலங்களிலும் நம்ம வணங்க வேண்டும். 6 மாதத்திற்குள் நேர்மையாக ஜபிக்க வேண்டுங்க. இந்த ஸ்லோகம் ஒவ்வொன்றும் நன்மை படைக்க வேண்டும். அனைவரும் கணேசன் அருளால் இன்பமாக வாழ்வோமாக. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.